தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் சிலுவை பாதை மன வலிமை தரும் பாதை. பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் அனைவரும் கேட்டு நடுங்குகின்ற வார்த்தை கொரோனா. கொரோனா பெருந்தொற்றால் நேரிடையாக பாதிக்கப்பட்டவர்கள் நம்மில் உண்டு. ஒரு சிலர் இந்த பெரும் தொற்றால் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, நெருங்கிய உறவுகளை இழந்தது, தனிமை, நோயின் கொடூரம், சுதந்திரமாக வெளியில் செல்ல முடியாதது, பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலை, அதனால் சரியாக படிக்க முடியாத நிலை என பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம், இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெரும் தொற்று எப்பொழுது முற்றிலுமாக நம்மையும் இந்த உலகையும் விட்டு அகலும் என ஏங்கி கிடக்கிறோம். இத்தகைய கவலைக்குரிய காலகட்டத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை நமக்கு ஆறுதலையும் ஊக்கத்தையும் மன வலிமையையும் கொடுக்கிறது. இன்றைய சிலுவை பாதை பயணத்தில் நம்முடைய வீடுகளில் பல்வேறு நோய்களால் துன்பப்படுகிறவர்களுக்காகவும், துன்பப்படும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், கொரோனா பெருந்தொற்று அழிய உழைக்கும் முன்கள பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், தலைவர்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக உழைக்கும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நமக்காக பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து மீட்பை பெற்று தந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரது ஜெபங்களையும் கேட்டு நமது வாழ்விலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்து காப்பாராக. வாருங்கள், இயேசுவின் மீட்பின் பாதையிலும் வெற்றி பாதையிலும் நாமும் இணைவோம். நமது இன்னல்களும் இடரல்களும் விலக ஜெபிப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் பாதையில் முதல் நிலை, இயேசுவுக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இன்று பல தீர்ப்புகள் வசதி படைத்தவர்களுக்காகவும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் திருத்தப்படுகின்றன. ஏழைகளுக்கு எதிராக தீர்ப்புகள் வளைந்து போகின்றன. உண்மையும் நீதியும் நம்முடைய சமுதாயத்தில் விலை பேசப்படுகின்றன. அண்மையில் ஒரு பள்ளிக்கூட மாணவியின் மரணத்தில் நடந்ததும் இதுதானே. நம்மை நாளும் பாதிக்கும் இந்த அவலங்கள் இயேசுவையும் பாதித்தன. ஒரு சில நாட்களுக்கு முன்னர்தான் தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழ்க என்று முழங்கிய மக்கள் இன்று இயேசுவை பிலாத்துவின் முன்னிலையில் நிறுத்தி இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகின்றனர். எத்தகைய மோசமான மனமாற்றம் மக்கள் மனதில்! ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளின் மனங்களில் பொய்யை திணித்த சாத்தான் இன்று இந்த மக்கள் மனங்களிலும் பொய்யை விதைத்து விட்டான். மக்களும் சாத்தானிடம் ஏமாந்து போய்விட்டனர். பிலாத்துவும் பயந்து போய்விட்டான். அவன் தனது அதிகாரத்தை மட்டுமே காத்துக்கொள்ள விரும்புகிறான். எனவே உண்மையையும் நீதியையும் காற்றில் பறக்க விட்டு மக்களின் கூக்குரலுக்கு அடிபணிகின்றான். இப்படித்தான் பல நேரங்களில் நம்மிடையே உண்மை ஊமையாகி போகிறது. ஜெபிப்போம். அநீதியையும் பொய்மையையும் உம் சிலுவை பாடுகளினால் வென்றெடுத்த அன்பு இயேசுவே, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் குரல் கொடுக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும்.
எங்கள் வாழ்வில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நாங்களும் உண்மை மற்றும் நீதியின் பக்கம் மட்டுமே இருக்க எங்களுக்கு திடத்தினை தந்தருளும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் துன்பப்படுகிற அனைவருக்கும் நீர் ஆறுதலையும் மனத்திடத்தினையும் தந்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இதோ இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு எந்த வீதிகளில் மக்கள் தம்மை புகழ்ந்து போற்றினார்களோ அதே வீதிகளில் அதே மக்கள் பார்க்கும்படி இயேசு தம் சிலுவை பயணத்தை துவங்குகிறார். இனி இந்த சிலுவை கடவுளின் அன்பு மற்றும் கருணையின் சின்னமாக மாறப்போகிறது. நாம் நமது சிலுவைகளை சுமந்து கொள்ள இயேசு சிலுவையை சுமந்து கொள்கிறார். நம்மால் சுமக்க முடியாத நம்முடைய துன்பங்கள் மற்றும் பாவங்கள் என்னும் சுமைகளையும் அவரே சுமந்து கொள்கிறார் என்பதை காட்ட அவர் சிலுவையை சுமந்து கொள்கிறார். நம்மையும் நமது வாழ்வையும் நலமாக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தமது உயிரையே நமக்கு தருவதன் மூலம் தனது உயரிய கொடையாகிய அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார். செபிப்போம். பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு உமது உயிரையே எங்களுக்காக அர்ப்பணித்த இயேசுவே, எமது சிலுவைகளை இன்முகத்துடன் சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நீரின்றி எங்களால் எங்கள் சுமைகளை சுமக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள எங்களுக்கு உம்முடன் சேர்ந்து பயணிக்க வரம் தாரும். கொரோனா பெரும் தொற்றினால் தனிமையில் துன்புறுவோருக்காகவும் தமது உடல் வியாதிகளால் மனமுடைந்து போனவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு ஆறுதலை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தினால் இயேசு தடுமாறி கீழே விழுகிறார். இயேசு 3 முறை கீழே விழுந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. உண்மையான மனிதனும் கடவுளுமாய் இருந்த இயேசு நமது துன்ப துயரங்களை முழுமையாக அரவணைத்துக் கொண்டார் என்பதையே இது காட்டுகிறது. மேலும் கொல்கத்தா மலைக்குன்றில் சிலுவை விண்ணை நோக்கி உயர்த்தப்படும் போது இந்த துன்ப துயரங்கள் மறைந்துவிடும் என்பதையும் காட்டுகிறது.
கீழே விழுந்து மீண்டும் எழுவதுதான் வாழ்க்கை. விழுவதோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை என்பதை இயேசு ஆணித்தரமாக எடுத்து எம்புகிறார். இலக்கை அடைய முயற்சி செய்கிறவர்களை எந்த தடை கற்களும் தடுத்து நிறுத்த முடியாது. பூவை போன்று உதிர்ந்து போகும் இந்த வாழ்க்கையில் தடைகளை தாண்டி நமது இலக்கினை அடைய இயேசுவின் கரம் பிடித்து பயணிப்போம். ஜெபிப்போம். மண்ணில் விழுந்து எழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் தடுமாறி விழும்போதெல்லாம் உம்மை பின்பற்றவும், உம்மை போன்று நாங்களும் மீண்டும் எழுந்து நடந்து இலக்கை அடைய முடியும் என்னும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். எங்களது துன்ப துயரங்களில் நீரும் எங்களோடு இருக்கிறேன், எங்களுடன் பயணம் செய்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள செய்தருளும். குறிப்பாக கொரோனா வைரஸ் பெரும் தொற்று காலத்தில் நீர் எங்களுடன் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு துணையாய் வாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாவுக்கு உரைக்கப்பட்ட இறை வாக்கு நிறைவேறுகிற நேரம். சிலுவை சுமந்து செல்லும் தன் அன்பு மகனை வேதனையோடு பார்க்கிறார். சிலுவை பயணத்தின் போது மட்டுமன்று, அவர் எப்பொழுதும் தன் மகனை பின்தொடர்ந்தவர். இயேசுவை பெற்றெடுத்ததும் தனது கடமை முடிந்து விட்டது என்று அவர் ஓய்ந்திடவில்லை. இறை பற்றும் பாசமும் கொண்ட தாயாக எப்பொழுதும் மறைவாக இயேசுவை பின்தொடர்ந்தவர். கடவுளுடைய மகிமை முரண்பாடான விதத்தில் வெளிப்படுவதை அன்னை மரியா அறிந்து புரிந்து வைத்திருந்தார். இறை திட்டத்தின்படி இந்த உலகிற்கு மீட்பு அளிக்க வந்த இயேசு தாவீதின் அரியணையில் ஏறவில்லை. மாறாக அவமானப்படுத்தப்பட்டவராக, கேலி பொருளாக கொல்கொத்தா குன்றின் மீது இருக்கிறார். சிலுவைதான் அவரது சிம்மாசனம். அதில்தான் அவருக்கு அரசர் பட்டம் கிடைக்கிறது. தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியா இந்த முரண்பாட்டை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் வேதனைகளை ஒரு தாயாக தானும் பகிர்ந்து கொள்கிறார். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, சிலுவை பாரத்தோடு உமது தாயை கடந்து செல்லும் போது நீர் அனுபவித்த துன்பத்தை எவராலும் அளவிட முடியாது. உமது தாயின் வேதனையையும் அளவிட முடியாது. துன்புறும் தன் மகனுக்கு ஒரு தாய் தருகின்ற ஊக்கத்தையும் துணிவையும் அன்னை மரியா உமக்கு தந்தார். தாயாக உடைந்து போன இதயத்தோடு உம்மை பார்த்தாலும் தம் கண்களாலேயே உம்மை தேற்றுகின்ற தாயாக மரியா இருக்கிறார். எனவே தான் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என நாங்கள் அவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எல்லா நேரங்களிலும், குறிப்பாக நாங்கள் துன்புறுகிற நேரங்களில் அன்னை மரியா எங்களுடன் இருந்து எங்களை திடப்படுத்த வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மறுத்திட முடியா நிலையாலே
சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 5ஆம் நிலை. சீரேனே ஊரானாகிய சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நம்மோடு சேர்ந்து சுமக்காத சுமை என எந்த சுமையையும் நம் வாழ்வில் நாம் தனியே சுமப்பதில்லை. நம் வாழ்வின் அனைத்து சுமைகளையும் சுமந்து கொள்கிறவர் அவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அழைப்பு தருகிறார். பிறரது சுமைகளை, துன்பங்களை கருணையோடும் அன்போடும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற உயரிய பாடம். நம் நிலையை விட்டு கடந்து பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட நமக்கு சிலுவை கற்றுத்தருகிறது. இயேசுவுக்கு உதவி செய்த சீரேனே ஊரானாகிய சிமியோனை போன்று நாமும் பிறருக்கு உதவுகிறோமா? இயேசு நம்மை பார்த்து, நீ எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்கிறார். அவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஜெபிப்போம். இயேசுவே, பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற அனைத்து நல்ல உள்ளத்தினரையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைக்கிறோம். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமது உயிரையும் துச்சமென கருதி பிறருக்கு உதவிய, இன்னும் உதவி செய்து வருகிற அனைவருக்கும் நன்றி கூறி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து அருட்கொடைகளையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்தருளும். நாங்களும் அவர்களை போன்று எங்களால் இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைப்பதன் மூலம் இயேசுவின் சாயலை பெறுகிறாள். அன்பின் முழுமையானவருக்கு தனது அன்பை தன்னால் முடிந்த மட்டும் ஒரு சிறு செயலின் மூலம் வெளிப்படுத்துகிறாள் வெரோனிகா. உருமாறி போயிருந்த இயேசுவின் முகத்தை துடைத்ததன் மூலம் வாழ்வின் நன்மைத்தனத்தின் தாராள குணத்தின் வடிவமாகிறாள். இருளில் ஒளிரும் நட்சத்திரமாக மாறுகிறாள். கற்பனைக்கும் எட்டாத கொடுமையும் வன்முறையும் நடக்கும் நேரத்தில் கனிவை காட்டுகிறாள். கசப்பான துன்பங்களுக்கு மத்தியில் இனிமையை வெளிப்படுத்துகிறாள். எனவே தான் இயேசுவின் முகத்தை துடைத்த அந்த துணியில் கருணையும் அன்பும் வடிவான இயேசுவின் முகம் பதிகிறது. அநீதியால் பிறர் துன்புறும் போது அவர்களது துன்பத்தை கண்டு மகிழாமல் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது மிகப்பெரிய தவம். தீய செயல் செய்கிறவர்கள் மத்தியில் ஒரு நல்ல செயலை செய்யும் போது
தீயவர்கள் மனம் மாற ஒரு வாய்ப்பு தருகிறோம். தீமையை நன்மையால் வெல்லும் வரம் கேட்டு ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டும். வியர்வையும் இரத்தமும் காயமும் நிறைந்த உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டும். உருமாறி போயிருந்தாலும் உமது அழகு முகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது திருமுகத்தின் ஒளியால் பல்வேறு துன்பங்களால், கொடுமைகளால், வன்முறைகளால் பாதிக்கப்படுகிறவர்களின் முகங்களை வெரோனிகாவை போன்று நாங்களும் துடைக்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தனது உடல் பலவீனத்தை உணர்கிறார். தனது உடல் உணர்வற்று போனதாக உணர்கிறார். அவரது தாயின் ஆறுதல், சிமியோனின் உதவி, வெரோனிகாவின் கனிவான செயல் போன்றவை அவருக்கு போதுமானவையாக இல்லை. அந்த அளவிற்கு சிலுவையின் பாரமும் அவரது காயங்களும் அவரை துன்புற செய்கிறது. நமது பாவங்களின் சுமை எத்துணை கொடியது என பாருங்கள். இயேசு தலைக்குப்புற 2ஆம் முறை மண்ணில் விழுந்ததன் மூலம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது என்னும் தனது போதனையை செயலால் விளக்குகிறார். அதன் மூலம் அவர் தனது மீட்பு பயணத்தில் உறுதியாய் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கைத்தான் வாழ்வின் நங்கூரம். வேதனைகளும் சோதனைகளும் நம்மை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையோடு வாழ பழகிக் கொள்வோம். நமது பலவீனத்தில் கடவுளின் வல்லமை விளங்கும் என்பதை புரிந்து கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, வாழ்வில் நம்பிக்கை இழந்து அல்லலுறும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். துன்பங்களில் துவலாமல் மீண்டும் எழுந்து சிலுவை பயணத்தை தொடர்ந்து நீர் பலன் தந்தது போன்று நாங்களும் உறுதியோடு எங்களது துன்பங்களை தாங்கி வாழ வரம் தாரும். துன்பங்களினால் அழுத்தப்பட்டு நாங்கள் கீழே விழும்போதெல்லாம் உமது கரங்களினால் எங்களை தாங்கி பிடித்து ஆறுதல் அளிக்கும் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே போன்று துன்புறும் அனைவருக்கும் நாங்களும் ஆறுதலாயிருக்க எங்களை பயன்படுத்தி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 8ஆம் நிலை. எருசலேம் நகர பெண்மணிகள் இயேசுவை சந்திக்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில்
உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். தனக்காக அழும் பெண்களை பார்த்து இயேசு ஆறுதல் அடையாமல் மனம் வருந்துகிறார். தனது வேதனைகளை நினைத்து அழாதீர்கள் என்கிறார். அழுகிறவர்களாக இல்லாமல் நம்பிக்கை உடையவர்களாக வாழும்படி அழைக்கிறார். அர்த்தமற்ற கண்ணீர் அஞ்சலி அவருக்கு தேவையில்லை. மாறாக துன்பங்களை பகிர்ந்து வாழ்வதுதான் மிகவும் தேவையான செயல் என்று அறிவுறுத்துகிறார். அழுது புலம்பாமல் நம்பிக்கையுடன் முன்னோக்கி பாருங்கள். பாவத்தை களைந்து மீண்டும் புதிதாய் பிறந்து வாருங்கள். விசுவாசத்துடன் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று அழைக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருளில் ஒளிரும் மக்களாக வாழ அழைக்கிறார். அழுகை நல்லதுதான், ஆனால் அது நிரந்தர தீர்வன்று. பிறரது துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்துவதை விட நமது வார்த்தைகளால் செயல்களால் பிறருக்கு ஆறுதலாய் இருப்போம். நமது துன்ப நேரங்களையும் அழுதே கடத்தாமல் அறிவார்ந்த விதத்தில் சிந்தித்து துன்பங்களை கடந்து செல்வோம். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையோடு வாழ்வோம். செபிப்போம். அன்பு இயேசுவே, கவலைப்படுவதினால் ஒரு பயனும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தினீரே. எங்களது துன்பங்களுக்கு மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் வாழச் செய்தருளும். சில நேரங்களில் பிறரது துன்பத்தை பார்த்து நாங்களும் அவர்களோடு சேர்ந்து அழுது புலம்புகிறோம். அர்த்தமற்ற கண்ணீருக்கு பதிலாக அவர்களது கண்ணீரை துடைப்பதே உமக்கேற்ற சாட்சிய வாழ்வு என நாங்களும் புரிந்து வாழ செய்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மூன்றாம் முறையும் நீ விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீ விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை முற்றிலும் பலம் இழந்தவராக தரையில் விழுகிறார். அவர் கீழே விழுவது இதுவே இறுதி முறை. எத்தனை முறை விழுந்தாலும் வெற்றியை அடைவதிலேயே அவர் உறுதியாய் இருக்கிறார். இதன் மூலம் எத்தனை முறை விழுகிறோம் என்பதை கணக்கிடாமல் எத்தனை முறை எழுந்தோம் என்பதில் தான் வெற்றியின் மந்திரம் அடங்கி இருக்கிறது என இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாமும் முடிந்தது என்று சோர்ந்து விடாமல் இறுதி வரை முயற்சி செய்கிறவர்களே வெற்றி அடைகிறார்கள். இயேசுவின் எண்ணத்தில் இருப்பதெல்லாம் பாவமும் அதனால் விளையும் துன்பங்களும் இல்லாத சமுதாயம். எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழும் சமத்துவ இறை அரசு. அதனை அமைக்க தன்னையே விலையாக தருகிறார். பாவத்தை நம்மிடமிருந்து அகற்றி பிறரும் பாவமின்றி வாழ தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்போம். அதற்காக எதையும் இழப்பதற்கும் தயாராக இருப்போம். செபிப்போம். தங்களது முயற்சி பலன் தராத போது மனம் உடைந்து போகிறவர்களுக்காகவும், உடல் வியாதி, பாவங்கள், குற்றம் குறைகள், மன குழப்பங்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். வாழ்வில் பலவற்றை புரிந்து கொள்ள முடியாத போதும் உமது துணையால், அருளால் எத்தகைய சோதனைகளையும் வேதனைகளையும்
எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை எங்கள் மனங்களில் விதைத்தருளும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். ஆடை இழந்து நிற்கும் இயேசு அனைத்தையும் தந்தையாகிய கடவுளிடம் ஒப்படைத்து விட்டதை குறிக்கும் விதமாக தோன்றுகிறார். அதோடு தன்னை துன்புறுத்துகிறவர்களிடமும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டதை வெளிப்படுத்துகிறார். இத்தகைய கொடுமையான சூழலிலும் அவரது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மன்னிப்பும் இரக்கமும் தான். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று ஜெபிக்கிறார். யூத வழக்கப்படி கொடிய குற்றவாளிகள் தான் சிலுவையில் அறையப்படுவார்கள். அந்த நிலையை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் பாவிகளை தண்டனையிலிருந்து காக்கிறார். இயேசுவின் மரணம் மன்னிப்பின் அடையாளம். தனது உயிரையே முழுமையாக அர்ப்பணித்து நமது பாவங்களிலிருந்து மன்னிப்பு அளித்து நம்மை காக்கிறார். பிறரை மன்னிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அன்று. நமது பாவங்களை மன்னிக்க இயேசு தனது உயிரையே தருவதிலிருந்து மன்னிப்பதற்கு நாம் எத்தகைய விலை தர வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். செபிப்போம். அன்பு இயேசுவே, உமது ஆடையையும் துறந்ததன் மூலம் பாவத்திலும் துன்பத்திலும் வாழும் எங்களோடு நீர் ஐக்கியமாகி விட்டீர் என்று காட்டுகிறேன். பிறரை மன்னிக்க முடியாமல் வேதனையுறுகிற அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மன்னிக்கப்பட முடியாதவர்கள் என எவரும் இந்த உலகில் இல்லை என்று உணர்த்தினீரே. எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாங்களும் பிறரை மன்னித்து அவர்கள் செய்த தீமைகளை மறந்து வாழ, அதற்காக எதையும் இழக்க வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவின் கரங்களும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்படுகின்றன. நீர்தான் இயேசுவா? உலகத்தை மீட்க வந்த கிறிஸ்துவா? உருக்குலைந்து நிற்பவரே, உமது வல்லமை எங்கே? உமது அரசு எங்கே? என்னும் ஏளனங்கள் இயேசுவின் காதுகளை துளைக்கின்றன. இருந்த போதிலும் அவர் தன்னை எள்ளி நகையாடியவர்களை வெறுக்கவில்லை. நம்மை தேடி வந்து
நாம் இருப்பது போன்றே நம்மை ஏற்றுக்கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரே நமது வாழ்வின் மையம். அவர் நம் வாழ்வின் மையமாயிருந்தால் துன்ப வேலைகளிலும் நாம் ஒளிர்வோம். ஏனெனில் நமக்கு நம்பிக்கை தருபவர் அவர். தீமைகளையே செய்து வந்த நல்ல கள்வன் இறுதியில் மனம் மாறுகிறான். இயேசுவும் இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். நாமும் நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து வருந்தி மனம் திருந்தும் போது அவர் நம்மையும் இத்தகைய ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நீரே எங்களது வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறீர். உம்மை நம்பிக்கையோடு தேடும் அனைவருக்கும், குறிப்பாக நோயாளிகளுக்கும், பல்வேறு குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் துன்புறும் குடும்பங்களுக்கும் நீரே ஒளியாய் இருந்தருளும். பாவங்களிலிருந்து மனம் திருந்தி வாழ முன் வருகிறோம். எங்களுக்கும் உம்முடைய வான்வீட்டின் கதவுகளை திறந்துவிடும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் இயேசுவின் மரணம் அவர் அடைந்த அவமானத்தின் உச்சக்கட்டம். எனினும் அதுவே மீட்பின் விடியலாக அமைகிறது. தனது உயிரை தந்தையிடம் ஒப்படைத்து அவருடன் இணைகிறார் இயேசு. இதன் மூலம் நம் வாழ்க்கை பயணத்தின் இலக்கான முடிவற்ற வாழ்வை நமக்கு பெற்றுத் தருகிறார். இயேசுவின் இறப்பு இந்த உலகத்திற்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது. எனினும் இயேசு உயிர் விடும்போது ரோமை படை வீரன் ஒருவன் இயேசுவே உண்மையான மீட்பர் என்பதை புரிந்து கடவுளை போற்றி புகழ்கிறான். கல் நெஞ்சரையும் கரைக்கும் மரணமாக இயேசுவின் மரணம் அமைகிறது. தம் வாழ்வால் போதித்தவர் தம் மரணத்தாலும் போதிக்கிறார். நமது பிறப்பு சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. பழியாலும் பாவத்தாலும் சாபத்தாலும் கோபத்தாலும் அழிவுற்ற மனிதகுலத்தை இயேசுவின் மரணம் மீட்டெடுத்தது போன்று நமது மரணமும் நமது மனித வாழ்வை உரக்க பேசும் வாழ்க்கையாக அமையட்டும். ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது உயிரை எங்களது பாவங்களுக்காக கையளிப்பதன் மூலம் நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிறீர். நீர் எங்களில் ஒருவராக வாழ்ந்து எங்களுக்கு வாழ்வு தருகிறீர். மரணத்தின் இறுதி நேரத்தில் இருப்பவர்களையும் தீராத வியாதிகளால் துன்பப்படுகிறவர்களையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். உமது பிரசனத்தால் அவர்களது பயத்தை நீக்கி அவர்களை காத்தருளும். எங்களது மரணமும் உம்மை போன்று பிறருக்கு வாழ்வு தருகிற மரணமாக அமைய எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக
இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் மரியாவின் மடி மீது கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். குழந்தை இயேசுவை மடியில் கிடத்தி தாலாட்டு பாடிய அன்னை மரியா உயிரற்ற இயேசுவின் உடலை மடியில் வைத்திருப்பது எத்துணை வேதனையானது. அந்த வேதனையிலும் இயேசு மனிதனாய் பிறக்க தமக்கு கிடைத்த பெரும் பேற்றிற்காக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அன்னை மரியா. இயேசுவின் உடல் அழியாதது, இயேசுவின் உடல் புனிதமானது. இந்த உடல் மூலம்தான் வார்த்தையான கடவுள் நம் மத்தியில் பிறந்தார், நம்மோடு வாழ்ந்தார். புனித நற்கருணையாக என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இயேசுவின் உடலாகிய நற்கருணையை பெற முடியாமல் நம்மில் பலரும் தவித்து போனோம். அந்த அளவிற்கு நற்கருணையை நேசிக்கிறவர்கள் நாம். இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் என்றும் இருக்கிறேன் என்றவர் நம்முடன் இந்த நற்கருணையில் இருக்கிறார் என்னும் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை நாளும் ஆராதிப்போம். அவரை தகுந்த முறையில் உட்கொண்டு புனித வாழ்வு வாழ்வோம். ஜெபிப்போம். நற்கருணையில் நாளும் எங்களுக்காக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, உமது உடலையும் உயிரையும் எங்களுக்கு கொடையாக கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது தாயையும் எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது தாயின் அரவணைப்பில் எங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து உமக்கு சாட்சியம் பகிர்ந்து வாழ உதவி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. மன வலிமை தரும் இயேசுவின் சிலுவை பாதையில் 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். மனுவுரு எடுத்து வந்த இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கை பயணம் இதோ முடிவுக்கு வருகிறது. கல்லறை இயேசுவுக்கு முற்றுப்புள்ளி அன்று, அது ஒரு தொடக்க புள்ளி. நேற்றைய உலகில் ஒரு கல்லறை திறந்தபடி இருந்தது. இன்றைய உலகில் ஒரு கல்லறை திறந்தபடி இருக்கிறது. நாளைய உலகிலும் ஒரு கல்லறை திறந்தபடியே இருக்கும். அதுதான் இயேசுவின் கல்லறை. கருவறை முதல் கல்லறை வரைதான் மனித வாழ்வு என்று நினைத்து வாழ்கிறவர்களுக்கு இயேசு மாற்று சிந்தனையை தருகிறார். புதிய வாழ்வையும் புதிய வானத்தையும் காட்டுகிறார். பாவமே இல்லாத இயேசுவின் வாழ்வை கல்லறையால் அடக்க முடியவில்லை. நல்லவர்கள் கல்லறையை தாண்டி நமது நினைவுகளில் என்றென்றும் வாழ்வது இந்த அர்த்தத்தில்தான். இறந்த பிறகு நல்லவர்கள் கல்லறைகளில் வாழ்வதில்லை, நமது உள்ளங்களில் இதயங்களில் வாழ்கிறார்கள். பாவமில்லாமல் வாழ்ந்தால்
நாமும் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு வாழலாம். பிறரது இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கலாம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இந்த சிலுவை பாதையின் இறுதி நிலைதான் எங்களது ஆன்மீக வாழ்வின் தொடக்கம். புது வாழ்வுக்கு பிறக்க எங்களுக்கு அளிக்கப்படும் அழைப்பு. உமது இறப்பு மற்றும் உயிர்ப்பில் எங்களது வாழ்வின் அர்த்தத்தை கற்றுக்கொள்கிறோம். எங்களது எல்லா துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் உம்முடன் ஒன்றித்திருக்க எங்களுக்கு வரம் அருளும். இன்றைய உலகிற்கு தேவைப்படுகிற உமது அன்பின் சாட்சிகளாய் நாங்கள் வாழும்படி எங்களை வழிநடத்தி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.